ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம மல்லி வேறு பெரிய எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ராஜேஸ்வரிக்கு பார்த்தீங்கன்னா அந்த ப்ளீச்சிங் அப்ளை பண்ணதுனால மூஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா சொரியாசிஸ் வந்த மாதிரி இருக்குங்க. என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தெரியாத முழிச்சிக்கிட்டே யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஆள் நம்ம விஜய் எப்போ வருவான் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருந்து இந்த ராஜேஸ்வரிக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விஜய் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்ததுமே பார்த்தீங்கன்னா என்ன விஜய் ஆஃபீஸெல்லாம் எப்படி போச்சு அப்படின்ற மாதிரி கேட்டு நம்மளுடைய விஜய் பார்த்தீங்கன்னா முகத்தை பார்க்கதே நல்லதாக போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ரூமுக்கு டயர்டாக இருக்குக்கா, நான் ரூமுக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னது பார்த்தீங்கன்னா விஜய் நான் பேசிகிட்டு இருக்கேன், என் முகத்தை கொஞ்சம் பார்த்து பேசுகிறேன்ல அப்படின்ற மாதிரி சொன்னதும் பார்த்தீங்கன்னா விஜய் இந்த ராஜேஸ்வரியோட முகத்தை பார்க்குறாருங்க. பார்த்ததுமே பார்த்தீங்கன்னா அவளுடைய முகம் ஃபுல்லாக புண்ணாக இருக்கிறத பார்த்துட்டு, என்னக்கா உனக்கு என்னாச்சு, ஏதாச்சு, உனக்கு ஏதாவது சொரியாசிஸ் வந்துருச்சா, அதனால தான் மூஞ்செல்லாம் புண்ணாயிருக்கா, பட இது வந்துருச்சா அப்படின்ற மாதிரி கேட்டது பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு வியாதியும் வரல, இதுக்கெல்லாம் காரணமே நீ தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னங்க சொல்கிறேன், நான் இப்போ தான் வீட்டுக்குள்ளே வந்தேன், இது காரணம் என்ன நான்ற மாதிரி சொல்கிறேன் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, நீ ஓப்பனாக என்கிட்ட இருக்க மாட்டேற அப்படின்ற மாதிரி சொன்னது. நான் என்னக்கா உங்கள் கையில் எந்த விஷயத்தை மறைச்சுன்னு சொல்லிட்டு என்கிட்ட ஓப்பனாக இல்லைன்ற மாதிரி சொல்கிறீ அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை விஜய் இந்த வீட்டில் நடக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் காரணமே நீ தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னக்க சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா, ஆமாம் விஜய் நீ தான் அந்த மல்லிகை டிவோர்ஸும் கொடுக்க மாட்டேன், அந்த மல்லிகூடிய அன்னபூர்ணின்ற அம்மா வீட்டிலேருந்து இருக்காங்க, அவங்களும் எது கேள்வி கேட்க மாட்டேன், அவங்க இஷ்டத்துக்கு வீட்டில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நீ சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால தான் அவங்க மென்மேலும் இந்த வீட்டில் பிரச்சனையை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னதும், என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள நான் திட்டியும் பார்த்துட்டேன், மல்லி நான் உன்னை ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் என்னை என்ன தான் பண்ண சொல்கிறேன், ஆனால் மல்லியை டிவோர்ஸ் மட்டும் கொடுத்துரு அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை மட்டும் சொல்கிறாரு. ஏன்னா வெண்பா எனக்கு முக்கியம், அதனால் நான் டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட மாட்டேன், அப்படி டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போடணுன்னா வெண்பா என்னை விட்டு போயிடுவா, ஏன்னா வெண்பாவுக்கு அம்மாவை மல்லி தான் சாட்சியாக கோர்ட்டில் சொன்னான், அதனால தான் வெண்பா இது வரைக்கும் என் கூட இருக்கா, அவன் மட்டும் இல்லைனா வெண்பா என் கூட இருந்திருக்க மாட்டான், தயவு செஞ்சு இனிமேல் இந்த மாதிரி விஷயத்த பேசாதக்கா, உடம்பை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. என்ன இவன் நம்ம இவ்வளோ பேசுகிறோம், நம்மளை நமக்கு முகத்தில் இவ்வளோ காயம் இருக்குது, நம்மளை சாதாரணமாக நல்ல பார்த்துக்கோ அப்படின்னு பத்திரமா இருன்ற மாதிரி சொல்லிட்டு போகிறேனே அப்படின்ற மாதிரி உனக்கெல்லாம் அவ்வளோ சொல்கிறதே ஓவரு. நம்முடைய அன்னபூர்ணியமாவுக்கு நம்ம மல்லிக்கு ஒரு லைக் போடுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.